ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிப்லா அப்படிங்கிற கம்பெனியோட ரெவாலைசர் எதுக்கு யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா சிப்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட தான் இந்த ரெவாலைசர். இதுக்கு பேர் ரெவாலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெவாலைசர் கூட இந்த டப்பா கொடுத்துருப்பாங்க. இந்த டப்பாவில் எழுதியிருக்கும். இதில் கேப்சூல்ஸ் இருக்கும். இதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய கேப்சூல்ஸ் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த கேப்சூல்ஸை நம்ம சாப்பிடக்கூடாது, இன்ஹேல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு டியூப் மாற்றுற மாதிரி இருக்கும். நான் கீழே கொட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்து இந்த மாத்திரையை நான் கொட்டுற மாதிரி நீங்கள் கீழே கொட்டவே கூடாது. நான் உங்களுக்கு அந்த கேப்சூல் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் கீழே கொட்டியிருக்கிறேன். காற்று பட்டுருச்சுன்னா இந்த டேப்லெட் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. காற்று படாமல் அந்த டப்பாக்குள்ளே சேஃபாக மூடி வச்சுருக்கிற வரைக்கும் தான் அந்த கேப்சூல்ஸ் நல்லா இருக்குது. வெளியில் நீங்கள் ஒன்று மட்டும் டப்பாவை திறந்து ஒன்று மட்டும் அளவாக எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த டப்பாக்குள்ளே காற்று போகாமல் மூடி வச்சிடணும். நீங்கள் மொத்தமாக அப்படி வெளியில் கொட்டினீங்க அப்படின்னா காற்று அந்த டேப்லெட்ஸில் படுறங்காட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. நம்ம பிரித்து எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த டேப்லெட் உடஞ்சி போயிடுது. அதனால் இந்த மாதிரி வெளியில் கொட்டவே கொட்டாதீங்க. ஒன்று மட்டும் அளவாக எடுத்துகிட்டு டப்பாவை மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ரெவாலைசர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டப்பாக்குள்ளே இந்த யூசர் மேனுவலும் கொடுத்துருப்பாங்க. அது போக உங்கள் டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எப்படி அதை ஸ்மோக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நர்ஸுங்க கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. இது டாக்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி மட்டும்தான் இதை வாங்கி யூஸ் பண்ணணும். உங்கள் டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ரெவாலைசர் யூஸ் பண்ணணும். இந்த ரெவாலைசர் டப்பா இந்த மிஷின் ஒரு டைம் வாங்கினீங்கன்னா போதும். இதையே நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி தொடச்சி இதை நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு லைஃப் லாங் கூட இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உடஞ்சி போச்சு அப்படின்னா மட்டும் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ப்ராப்பராக கரெக்டாக ஓப்பன் பண்ணலினாலும் உடஞ்சிரும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் படித்து பார்க்குறனால பாருங்கள். இதில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு படம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வாஷ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். அதுவும் இந்த யூசர் மேனுவல்லே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை நம்ம சார்ஜ்லாம் போட்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, சாதாரணமாக யூஸ் பண்ண போகிறது தான். இதோடைய டெக்னிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால் நீங்கள் தாராளமாக இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு லைஃப் லாங் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. சரியாக ப்ரீத் பண்ண முடியலன்னா இந்த ரெவாலைசர் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ப்ரீத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லங்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால ப்ரீத்திங் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுனால டாக்டரோட சஜஸ்ட் படி தான் நான் இந்த ரெவாலைசர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 கையிலையும் பிடிச்சி ஓப்பன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு கையில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் கீழே இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டில் மேலே இருக்கிற ஒயிட் கலரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நான் உள்ள கேப்சூல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். எனக்கு காலையில் நைட்டு 2 வேளை மட்டும்தான் இந்த ரெவாலைசர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு ப்ராப்ளம்ஸ் சிவியராக இல்லை, ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. அதனால் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ப்ராப்ளம் சிவியாரிட்டியை பொறுத்து நீங்கள் இதை எப்பயுமே கையிலேயே வச்சுக்கணும். உங்களோட பேக் இருந்துச்சு அப்படின்னா இந்த அட்டைப்பொட்டிக்குள்ளே போட்டு உங்களோட பேகுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அந்த டப்பாவும் அப்படி தான். அந்த டப்பாவையும் நீங்கள் ஏதாவது உங்களோட ஹேண்ட்பேக்குள்ளே எப்பயுமே ரெகுலராக வச்சுக்கோங்க. எங்கே போனீங்கனாலும் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு ப்ரீத் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு அதில் இருக்கிற கேப்சூல் எடுத்து உள்ளே போட்டு இதை உள்ளே இழுத்துக்கலாம். ஸோ இது ஒரு லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லங்ஸில் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு தான் இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட சிவியாரிட்டியை பொறுத்து எவ்வளோ டைம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவாங்க.
இப்போ இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா மேலே ரோஸ் கலரில் இருக்கும், கீழே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இந்த டப்பாவில் ஒயிட் கலரில் தெரியுது பார்த்திங்களா? ஸோ இந்த ஒயிட் கலரு கீழே வர்ற மாதிரி, அந்த ரோஸ் கலரு மேலே வர்ற மாதிரி தான் இந்த டப்பாக்குள்ளே நம்ம மாத்திரையே போடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பவுடர் ஃபுல்லாக உறிஞ்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த மாத்திரைக்குள்ளே ஒயிட் கலரில் பவுடர் இருக்கும், நம்ம வந்து இன்ஹேல் பண்ணிக்கிறதுக்காக. அந்த பவுடர் வந்து நம்மளோட லங்ஸ்குள்ளே போய் நம்மளோட ப்ரீத்திங்கை ஈஸி பண்ணி கொடுக்கும். மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படும் போது நம்மளோட ப்ரீத்திங்கை வந்து ஈஸி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒயிட் கலர் கீழே வர மாதிரியும் இந்த ரோஸ் கலர் மேலே வர மாதிரியும் தான் நம்ம டேப்லெட்டை வந்து இந்த மிஷின்குள்ளே போடணும். இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இதை வந்து போடணும். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கையில் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன், இன்னொரு கையில் வந்து எனக்கு ஃபோன் இருக்கிறதுனால நீங்கள் 2 கையையும் யூஸ் பண்ணி அழகாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. இது ஹேண்டியாக இருக்கும், எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். எப்போ ப்ரீத் பண்ண முடியலனாலும் டக்குன்னு நம்மளோட டேப்லெட் எடுத்து இதுக்குள்ளே போட்டு உள்ளே இழுத்து ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஹேண்டி தான், பரவாயில்ல. இந்த ரெவோலைசர் சிப்லா அப்படிங்கிறது நானும் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இதை நல்லா ஹேண்டியாக எடுத்துகிட்டு போயிட முடியுது. ஆனால் உடஞ்சிராமல் பாதுகாப்பாக கொண்டு போகணும். நம்ம பஸ்லலாம் கொண்டு போகும்போது அங்கே இங்கேயும் அடித்து உடஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும், திருப்பி வந்து நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மவுத் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்ஸ் மாதிரியே இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம லிப்ஸில் வச்சு உறிஞ்சிடணும். ஒரே உறிஞ்சு தான் உறிஞ்சிடணும். நல்லா ஃபோர்ஸாக ஒரே உறிஞ்சில் அந்த பவுடர் ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி உறிஞ்சிருங்க. 2 டைமு 3 டைமு எடுத்து வச்சு திருப்பி உறிஞ்சினிங்கன்னா அதனால் எந்த யூஸுமே கிடையாது. ஒரே டைம் வாயில் வச்சு அப்படியே ஒரே இழுக்கிறதுல ஃபுல் பவுடரும் உள்ளே போயிடணும். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து 3 அட்டெம்ப்ட் பண்ணி தான் இந்த பவுடரை வந்து ஸ்டார்டிங்கில் இழுத்தேன். அப்புறம் இப்போ போக போக எனக்கு ஓரளவுக்கு வந்து எப்படி இந்த பவுடர் வந்து ஃபுல்லாக இழுக்கிறது அப்படின்னு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிக்கிச்சு. அதனால் வந்து இப்போ ஒரே அட்டெம்ப்டில் கூட நான் இழுத்துருவேன். ஆனால் சில நேரங்களில் கூட 2 டைம் 3 அட்டெம்ப்ட் பட்டி தான் நம்ம இந்த பவுடர் வந்து ஃபுல்லாக உள்ளே இழுக்கணும், உள்ளே இழுக்க முடியுது. ஸோ அது வந்து கஷ்டம்தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்கும், எப்படி இழுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை மவுத் பீஸில் வாய் வச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காற்றை வந்து வெளியில் விட்டுணும். உங்கள் வாயிலேருந்து காற்றை வந்து வெளியில் ஃபுல்லாக விட்டுட்டு அப்போ நல்ல ஃபோர்ஸ் கிடச்சிருமா உங்களுக்கு. அந்த ஃபோர்ஸோட மவுத் பீஸில் வச்சு இழுத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல் பவுடரும் வந்து வாய்க்குள்ளே போயிடும். நான் ஃபாலோ பண்ணுற டிப் வந்து இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸுமே வந்து நான் இதில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை ஓப்பன் பண்ணி அந்த கேப்சூலை வெளியெடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்குள்ளே 2 ஈட்டி மாதிரி இருக்கும். அந்த ஈட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஈட்டி போய் அந்த டேப்லெட்டை மேல் பகுதியில் ஒன்று கீழ்ப்பகுதியில் ஒன்று குத்தி ஓட்டை போட்டுரும். அந்த ஓட்டை வழியாக தான் நம்ம வந்து அந்த பவுடரை இன்ஹேல் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். இப்போது நல்லா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் அந்த குப்பரை கமுத்துனிங்கன்னா அந்த டேப்லெட் வந்து கீழே விழுந்துடும். உள்ளே ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும், இந்த ரவுண்டுக்குள்ளே 2 ஈட்டி மாதிரி இருக்கும். அந்த ஈட்டி தான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது வெளியில் வந்து அந்த டேப்லெட்டை குத்தும். இதில் நான் காமிச்சிருக்கேன் பார்த்துருக்கீங்களா? இந்த 2 ஈட்டி தான் டேப்லெட்டை வந்து குத்தி ஓட்டை பண்ணோம். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாய் வச்சு இழுக்கும்போது அந்த ஓட்டை வழியாக தான் அந்த பவுடர் வந்து நம்மளுடைய வாய்க்குள்ளே போயிடும். அப்போ வாயை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். 2 மினிட்ஸ் வந்து பேசக்கூடாது. வாயை க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட டேஸ்ட் வந்து அந்த நாக்கில் தெரியும், அந்த பவுடரோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னா அப்புறம் வந்து அந்த பவுடர் வந்து அப்படியே உங்களோட மூக்குக்குள்ளே போயிட்டு உங்கள் லங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட ப்ரீத்திங்கை வந்து ஈஸி பண்ணும். இப்படி தாங்க நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள் டாக்டர் எப்படி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை டைம் வந்து உங்களை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து மட்டும்தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணணும். நீங்களாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச்.